வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிரான மனுக்கள் மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று நடைபெறுகிறது. தலைமை நீதிபதி B.R. கவாய், அகஸ்டின் ஜார்ஜ் மசி ஆகியோர் அமர்வு முன்பாக வழக்கு விசாரணை நடைபெறுகிறது. விசாரணை முடிவில் வக்ஃப் திருத்த சட்டம் தொடர்பாக இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையே எப்போதும் போல வழக்கமான சண்டைதான் நடைபெற்றதாகவும் அவர்கள் அணு ஆயுதங்களை பயன்படுத்த முயற்சிக்கவில்லை என்றும் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்திருக்கிறார். ஆபரேஷன் சிந்து தொடர்பாக வெளியுறவு விவகாரங்களுக்கான நாடாளுமன்ற நிலைக்குழுவிடம் அவர் விளக்கம் அளித்தார். இந்தியா பாகிஸ்தான் சண்டையை நிறுத்தியதாக ட்ரம்ப் மீண்டும் கூறி வரும் நிலையில் இந்த விவகாரத்தில் எந்த ஒரு வெளிநாட்டு தலையீடும் இல்லை என விக்ரம் மிஸ்ரி தெளிவுபடுத்தியிருக்கிறார். நாடாளுமன்ற குழுவின் கேள்விக்கு பதிலளித்த அவர், சண்டை நிறுத்தம் இரு தரப்பில் மட்டுமே எடுக்கப்பட்ட முடிவு என்றார். இந்தியா பாகிஸ்தான் சண்டை நிறுத்தத்தை அடுத்து வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி சமூக வலைதளங்களில் ட்ரோல் செய்யப்பட்டதற்கு வெளியுறவு விவகாரங்களுக்கான நாடாளுமன்ற குழு கண்டனம் தெரிவித்திருக்கிறது. நேற்று நடைபெற்ற கூட்டத்தின் போது சண்டை சமயத்தில் மிஸ்ரியின் செயல்பாடுகள் சிறப்பாக இருந்ததாக பாராட்டுக்கள் தெரிவிக்கப்பட்டது. ராஜஸ்தானின் லாங்கிவாலா பகுதிக்கு சென்ற ராணுவ தளபதி உபேந்திர திவிவேதி அங்கு இந்திய விமானப்படை, எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள், இந்திய கடற்படை மற்றும் அரசு நிர்வாகத்தின் முக்கிய அதிகாரிகளுடன் உரையாடினார். அப்போது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது துணிச்சலோடு செயல்பட்டதற்காக அவர்களை பாராட்டினார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையில் நாடு முழுவதும் பாஜகவினர் தேசிய கொடி ஏந்தியபடி பேரணி நடத்தினர். தலைநகர் டெல்லி, ஒடிஷா, மேற்கு வங்கம், குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற பேரணியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் 257 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு லேசான அறிகுறிகளே உள்ளதாகவும் இந்தியாவில் வைரஸ் தொற்று கட்டுக்குள் உள்ளதாகவும் கூறிய மத்திய அரசு மக்கள் அச்சப்பட தேவையில்லை என தெரிவித்திருக்கிறது. உயர்நீதிமன்ற நீதிபதி யஸ்வந்த் வர்மா வீட்டில் இருந்து பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் கையாண்ட விதத்தை குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். இதுவரை FIR பதிவு செய்யப்படாததை சுட்டிக்காட்டி பேசிய அவர், நீதிபதிக்கு பணம் கிடைத்த வழி, அதன் நோக்கம், குறிப்பாக பெரிய சுறாக்கள் யார் போன்றவற்றை கண்டுபிடிக்க வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். பெங்களூருவில் இடைவிடாது கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. முக்கிய சாலைகளில் தண்ணீர் தேங்கியதோடு சில வாகனங்கள் பழுதானதால் சாலைகளில் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு நகரக்கூட முடியாத அளவுக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. பெங்களூரு மாநகரை முடக்கிய கனமழை பாதிப்புகள் தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மற்றும் துணை முதலமைச்சர் D.K. சிவகுமார் ஆகியோர் ஆலோசனை மேற்கொண்டனர். மாநகரில் ஏற்பட்டுள்ள மழை பாதிப்புகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த அவர்கள் நிலைமையை சீர் செய்வது குறித்து அறிவுரை வழங்கினர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் எதிர்பார்த்ததை விட அதிகமாக மழை பெய்துள்ளதாக கர்நாடக மாநில முதல்வர் சித்தராமையா தெரிவித்தார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நகர் முழுவதும் 104 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாகவும் நாளை துணை முதல்வர் மற்றும் அமைச்சர்களுடன் இணைந்து பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு செய்ய உள்ளதாகவும் கூறினார். மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவின் பல்வேறு நகரங்களில் இரவு நேரத்தில் கனமழை கொட்டி தீர்த்தது. மத்திய பிரதேசத்தில் உஜ்ஜயினி நகரில் கொட்டி தீர்த்த கனமழையால் வாகன ஓட்டிகள் வாகனங்களை மெதுவாக இயக்கி சென்றனர். அதேபோல மகாராஷ்டிராவின் சத்ரபதி சாம்பாஜி நகரில் கொட்டி தீர்த்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. தமிழ்நாட்டில் இன்று 12 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. அதன்படி கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். நீலகிரியில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது.
தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் இரவு நேரங்களில் மழை வெளுத்து வாங்கியது. குறிப்பாக கரூர், அரவக்குறிச்சி, திட்டக்குடி, மேலூர் உள்ளிட்ட இடங்களில் மழை கொட்டி தீர்த்தது. இரவில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலையோரம் வெள்ளம் கரை புரண்டோடியது. மழை வெள்ளம் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்தனர். சேலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையால் பேருந்து நிலையம் வெள்ளத்தில் திக்குமுக்காடியது. இரவு 7 மணிக்கு தொடங்கிய மழை 4 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்ததால் பேருந்து நிலையத்தில் குளம் போல் மழைநீர் தேங்கியது. இதனால் பயணிகள் உள்ளேயும் வெளியேயும் செல்ல முடியாமல் அவதிப்பட்டனர். தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு கோடை மழை சராசரியை விட 90% அதிகமாக பதிவாகியிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வழக்கமாக 101.4 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகும் நிலையில் இந்த ஆண்டு மார்ச் மாதம் தொடங்கி நேற்று வரை 192.7 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகியிருக்கிறது. தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் 527 கோடியே 84 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள சுமார் 500 அடுக்குமாடி குடியிருப்புகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று காணொலி வாயிலாக திறந்து வைக்கிறார். மேலும் கல்லூரிகளில் புதிய கட்டடங்கள் மற்றும் ஆய்வகங்களை திறந்து வைக்கும் முதலமைச்சர் பணி நியமன ஆணைகளையும் வழங்குகிறார். டாஸ்மாக் முறைகேடு புகார் தொடர்பான வழக்கில் துணை பொது மேலாளர் ஜோதி சங்கரிடம் 3 மணி நேரமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். கொள்முதல் மற்றும் விற்பனை பிரிவில் முக்கிய நபராக இருந்து வரும் இவர் பில்லிங் மெஷின் CCTV கொள்முதல் செய்ததிலும் முக்கிய பங்காற்றியதாகவும் கூறப்படுகிறது. வடகாடு சம்பவத்தில் ஜாதிய மோதல் இல்லை என போலீஸ் சொல்வதை ஏற்க முடியாது என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். வடகாடு சம்பவத்தை கண்டித்து புதுக்கோட்டையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை கையாள்வதில் போலீஸ் மற்றும் வருவாய்த்துறையினருக்கு போதிய விழிப்புணர்வு இல்லை என்றார். எப்போதுமே தாமரை மேலேயும் இலை கீழேயும் தான் இருக்கும் என பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் தெரிவித்திருக்கிறார். நாமக்கல் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையில் தேசிய கொடி பேரணி வரும் 23ஆம் தேதி நாமக்கல்லில் நடைபெறுவதாக தெரிவித்திருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் குறை சொல்ல இது நேரமல்ல என கட்சி நிர்வாகிகளுக்கு திமுக MP ஆர் ராசா அறிவுரை வழங்கினார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் திமுக மேற்கு மாவட்டம் சார்பாக நடைபெற்ற தேர்தல் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், ஒற்றுமையாக தேர்தல் பணியாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சாய கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்தபோது விஷவாயு தாக்கி 2 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். கரைப்புதூரில் நவீன் என்பவரின் சாய கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்தபோது விஷவாயு தாக்கியதில் சரவணன், வேணுகோபால் ஆகியோர் உயிரிழந்தனர். ஹரி என்பவர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வந்தவரை தனியார் மருத்துவமனைக்கு மாற்றி பணம் பறித்த விவகாரத்தில் அரசு மருத்துவருக்கு 40 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து மாநில மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் கோவில்பட்டி அரசு மருத்துவர் பிரபாகரனை உடனடியாக பணி நீக்கம் செய்யவும் அரசுக்கு பரிந்துரைத்திருக்கிறது. தெலங்கானாவில் மதுபானங்களின் விலையை உயர்த்தி அம்மாநில அரசு உத்தரவிட்டிருக்கிறது. அதன்படி குவார்ட்டர் பாட்டிலுக்கு 10 ரூபாயும், ஃபுல் பாட்டிலுக்கு 40 ரூபாயும் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த விலையேற்றத்தால் மாதம் 150 முதல் 170 கோடி ரூபாய் வரை அரசுக்கு கூடுதல் வருவாய் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் மொராதாபாத்தில் உள்ள ஜவுளி கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டது. தகவலறிந்து 10 தீயணைப்பு வாகனங்களில் சென்ற வீரர்கள் கட்டுக்கடங்காமல் எரிந்த தீயை அணைக்க முடியாமல் திணறினர். இரவு நேரத்தில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக தொழிலாளர்கள் யாரும் உள்ளே சிக்கிக் கொள்ளவில்லை. மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் உள்ள துணிக்கடையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புடைய பொருட்கள் அனைத்தும் எரிந்து சாம்பலாகின. நல்வாய்ப்பாக விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படாத நிலையில் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. ஹரியானாவில் பர்னிச்சர் குடோனில் ஏற்பட்ட பயங்கர தீயை தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி அணைத்தனர். குருகிராம் அருகே அத்துர் கத்தாரியா சவுக் பகுதியில் கிருஷ்ணா பர்னிச்சர் என்கிற கடையின் குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தீ மளமளவென பற்றி எரிந்த நிலையில் சுமார் 20 தீயணைப்பு வாகனங்கள் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர்.
ரூபாய் ராக்கியை டெலிவரி செய்ய தவறியதற்காக அமேசான் நிறுவனம் 40,000 ரூபாய் இழப்பீடு வழங்க மகாராஷ்டிரா நுகர்வோர் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. தாங்கள் வெறும் ஆன்லைன் விற்பனை தளம் என்றும் 3வது நபரின் விற்பனைக்கு தாங்கள் பொறுப்பல்ல என்றும் அமேசான் முன்வைத்த வாதத்தை ஆணையம் ஏற்க மறுத்தது. கேரளாவைச் சேர்ந்த ஓவியர் ஒருவர் நடிகர் மோகன்லாலின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது முகத்தை பலாப்பழம், பலா இலைகள் உள்ளிட்ட பலாமரத்தின் பாகங்களை கொண்டு வடிவமைத்து அசத்தி இருக்கிற இந்த கலைப்படைப்பை பலரும் ஆர்வத்தோடு பார்த்து ரசித்தனர். சென்னையில் ஆளுநர் மாளிகை அமைந்திருக்கக்கூடிய சர்தார் பட்டேல் சாலையில் நாளை முதல் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ராஜ்பவனில் இருந்து சர்தார் பட்டேல் சாலையில் மத்திய கைலாஷ் நோக்கி வரும் அனைத்து வாகனங்களும் காந்தி மண்டபம் மேம்பாலத்தில் மட்டுமே செல்ல அனுமதிக்கப்படும். சென்னை கிண்டி கத்திப்பாராவில் நேரு சிலை மற்றும் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடங்களை ஆக்கிரமித்து பார்க்கிங் கட்டணம் வசூல் செய்யும் தனியார் நிறுவன ஊழியர்கள் அது குறித்து கேள்வி எழுப்பிய செய்தியாளர்களுக்கு மிரட்டல் விடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது பற்றி அதிகாரிகள் முறையாக விசாரித்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்திருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் பயணிகளை ஏற்ற மறுப்பதாக கூறி மதுரையில் இருந்து காரைக்குடி மற்றும் தஞ்சாவூர் சென்ற தனியார் மற்றும் அரசு பேருந்துகளை பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர். போலீசார் தலையிட்டு பேருந்துகளை விடுவித்த நிலையில் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை கிணத்துக்கடவு அருகே மாதவிடாய் காரணமாக மாணவியை வெளியே அமர வைத்து தேர்வு எழுத வைத்த விவகாரத்தில் பள்ளி நிர்வாகிகள் SC/ST நீதிமன்றத்தில் ஆஜராகி ஜாமீன் பெற்றனர். இது தொடர்பான வழக்கில் முன்ஜாமீன் கோரி 3 பேரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த நிலையில் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அறிவுறுத்தப்பட்டது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் நடைபெற்ற திருமணத்திற்கு தூத்துக்குடியில் இருந்து வருகை தந்த பார்வர்ட் பிளாக் கட்சி நிர்வாகிகள் போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். தேசிய மற்றும் மாநில செயலாளர் சுரேஷ் உள்ளிட்டோர் 15 கார்கள் 10 பைக்குகளில் ஆரவாரத்துடன் வந்ததால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே 5 குடும்பங்களை மட்டும் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து கட்ட பஞ்சாயத்து செய்வதாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தார் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். முத்துசாமி, விஜி, முனிராஜ், நாகமணி, பூபதி, வேலாயுதம், அண்ணாமலை ஆகியோரை ஊர் தலைவரான பூங்காவனம் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததாக சொல்லப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் நின்றிருந்த காரில் எரிந்த நிலையில் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உயிரிழந்து கிடந்த நபர் யார், காரில் வைத்து எரித்துக் கொல்லப்பட்டாரா என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக முரப்பநாடு போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். ராமநாதபுரத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறில் நண்பரை கொலை செய்ததாக 3 பேர் DSP அலுவலகத்தில் சரணடைந்தனர். கான்சாகிப் தெருவைச் சேர்ந்த சையத் அப்துல்லா நகை வியாபார தொழிலுக்காக பணம் வாங்கிவிட்டு திருப்பி தராததால் அவரை கொலை செய்ததாக சின்னக்கடை அனஸ், ஷாருக் கான், அரண்மனை சிவபிரகாஷ் ஆகியோர் சரணடைந்தனர். தென்காசியில் கூலி தொழிலாளி அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் 8 சிறுவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மது அருந்திக் கொண்டிருந்த சிறார்களுக்கும் அந்த வழியாக சென்ற முருகன் என்பவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் சிறார்கள் தாக்கியதில் முருகன் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். காவல்துறை மேற்கொண்ட பல்வேறு முன்னெச்சரிக்கை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளால் தமிழ்நாட்டில் குற்றங்கள் கணிசமான அளவு குறைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த செய்திக்குறிப்பில் கடந்த 12 ஆண்டுகளில் எந்த ஒரு ஆண்டையும் விட 2024ஆம் ஆண்டில் குறைந்த எண்ணிக்கையில் கொலை வழக்கு பதிவாகியிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. மதுரையில் நடிகர் சூரியின் உணவகத்திற்காக அச்சகத்தை பூட்டி மிரட்டல் விடுப்பதாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நரிமேடு பகுதி சோனையார் கோயில் மெயின் ரோடு பகுதியில் அலைகள் அச்சகம் நடத்தி வரும் முத்துசாமி என்பவர் சூரியின் சகோதரர் லட்சுமணன் தனக்கும் கடை உரிமையாளருக்கும் இடையே குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாக கூறினார். கிறிஸ்தவர்களின் கோரிக்கைகளை அரசு அதிகாரிகள் நிறைவேற்றுவதில்லை என திமுக MLA இனிகோ இருதயராஜ் குற்றம் சாட்டியிருக்கிறார். சென்னையில் நடைபெற்ற கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்க நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் சுயமரியாதையை இழந்து நிற்க வேண்டிய நிலை உள்ளதாக தெரிவித்திருக்கிறார். கள்ளக்குறிச்சி
திருச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியில் செம்பே நோய் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட மரவள்ளிக்கிழங்கு செடிகளை நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் பார்வையிட்டனர். பாவாளம், மல்லாபுரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் நோய் தாக்குதலால் சுமார் 500 ஏக்கர் மரவள்ளி பாதிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் உதவியாளர் மீது குற்றம் சாட்டி கட்சி பொறுப்பில் இருந்து விலகுவதாக திமுக நிர்வாகி அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். ஆலம்பாடி ஊராட்சி முன்னாள் தலைவரும் கிளை செயலாளருமான ரங்கசாமி அதிமுகவில் இருந்து திமுகவில் இணைந்ததால் அமைச்சரின் உதவியாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் புறக்கணிப்பதாக கூறியிருந்தார். சென்னை அடுத்த திருமுல்லைவாயிலில் திருட்டு வழக்கில் 21 ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 2004ஆம் ஆண்டு திருமுல்லைவாயிலில் வீட்டின் கதவை உடைத்து 2 சவரன் நகை மற்றும் 5000 ரூபாய் பணத்தை திருடிய வழக்கில் முனுசாமி என்பவர் தேடப்பட்டு வந்தார். வீடு வாங்கி தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்டவரை கைது செய்யாமல் போலீஸ் இழுத்தடிப்பதாக திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாலிபர் தர்ணாவில் ஈடுபட்டார். காமராஜ் நகரை சேர்ந்த சூரிய நாராயணன் என்பவரிடம் வீடு வாங்கி தருவதாக கூறி நவாஸ் என்பவர் 7.5 பவுண்ட் நகை மற்றும் 11 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு ஏமாற்றி வருவதாக கூறப்படுகிறது. புதுக்கோட்டை அருகே குண்டும் குழியுமாகவும் சேரும் சகதியுமாகவும் காட்சியளிக்கும் சாலையை சீரமைக்க கோரி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். மாவயல்பட்டி கிராமத்திற்கு செல்லும் சாலை அமைக்கப்பட்டு 25 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இதுவரை சீரமைக்கப்படவில்லை என குற்றம் சாட்டியிருந்தனர். தூத்துக்குடியில் வங்கி மேலாளரை தாக்கிய திமுக நிர்வாகி உட்பட 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். முத்துகிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்த திமுக பகுதி செயலாளர் ஜெயக்குமார் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வாங்கிய கடனுக்கான தவணையை செலுத்தாததால் பணத்தை கேட்டு சென்ற மேலாளர் பாரத் தேசாயை 4 பேருடன் சேர்ந்து தாக்கினார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே உள்ள பெப்பர் ஃபால்ஸ் பகுதியை புதிய சுற்றுலா தலமாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் சரவணன் தெரிவித்திருக்கிறார். சமீப காலமாக பலரையும் கவர்ந்து வரும் பெப்பர் ஃபால்ஸ் பகுதியை நேரில் பார்வையிட்ட அவர் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்த உத்தரவிட்டிருக்கிறார். செங்கற்பட்டு மாவட்டம் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரசன் கழனி முதல் காரணை வரை பேருந்து வசதி செய்து தர வேண்டும் என்ற அப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது. சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ புதிய பேருந்துகளை கொடியசைத்து துவக்கி வைத்து பொதுமக்களோடு பயணம் செய்தார். தூத்துக்குடி மாவட்டம் மீரான்குளம் பகுதியில் ஆம்னி வேன் கிணற்றில் விழுந்து 1.5 வயது குழந்தை உட்பட 5 பேர் பலியான சம்பவத்தை அடுத்து அந்த கிணற்றின் அருகே தடுப்பு கம்பி அமைக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. நெடுஞ்சாலைத்துறை சார்பாக 30 மீட்டர் நீளம் 5 அடி உயரத்தில் தடுப்பு கம்பி அமைக்கப்படுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே மருத்துவமனை வளாகத்தில் உள்ள குடிநீருக்கு பயன்படுத்தும் ஆழ்துளை கிணற்றை சுற்றிலும் தடுப்பு சுவர் அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்பகுதியில் பெய்த மழையில் ஆழ்துளை கிணற்றுக்குள் மழைநீரோடு கழிவுநீரும் கலந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். சின்ன வெங்காயப்பள்ளி குறும்பர்வட்டம் பகுதியைச் சேர்ந்த கோபால் என்பவர் தனது உறவினரான 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார். வேலூரில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக முன்னாள் ராணுவ வீரரை போலீசார் கைது செய்தனர். சாய்நாதபுரத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் 71 வயதான புருஷோத்தமன் தனது வீட்டுக்கு வந்து பேத்திகளோடு விளையாடும் 10 வயது சிறுமிக்கு ஆளில்லாத நேரத்தில் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் அளிக்கப்பட்டது. சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள ஜாமியா மஸ்ஜித்துக்குள் நுழைந்து பூட்டை உடைத்து ஆவணங்களை எடுத்து சென்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த மசூதி வக்ஃப் வாரியத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறி கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நோட்டீஸ் ஒட்டப்பட்டது. தனது பெயரை பயன்படுத்தி பண மோசடியில் ஈடுபட முயன்ற வடமாநில கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை மத்திய சைபர் கிரைம் குற்றப்பிரிவில் மதிமுக கவுன்சிலர் புகார் அளித்திருக்கிறார். வியாசர்பாடி பக்தவச்சலம் நகர் கரிமேடு பகுதியில் வசிக்கும் ஜீவன் அக்கும்பல் தனது பெயரில் போலி இன்ஸ்டாகிராம் பக்கம் தொடங்கியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்.
கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே மூதாட்டியிடம் 3 சவரன் நகையை பறித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். ஆச்சிப்பட்டி போஸ்டல் காலனியைச் சேர்ந்த காளிதாஸ் சாந்தகுமாரி தம்பதி வீட்டில் தனியாக இருந்தபோது பைக்கில் வந்த மர்ம நபர்கள் குடிக்க தண்ணீர் கேட்பதைப் போல நடித்து நகையை பறித்து சென்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே மரம் ஏற பயன்படுத்தும் கருவி பழுதானதால் பனைமரத்தில் தலைகீழாக தொங்கிய தொழிலாளியை தீயணைப்பு படையினர் போராடி மீட்டனர். மாக்கினாம்பட்டி கள்ளிப்பாளையம் புதூர் பகுதியைச் சேர்ந்த அங்குசாமி என்ற அந்த நபரை கிரேன் மூலமாக தீயணைப்பு வீரர்கள் கீழே இறக்கினர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே 30 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 80 கிலோ கஞ்சாவை கடத்திய 7 பேரை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, பாண்டிச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு விற்பனை செய்வதற்காக கஞ்சா கடத்தியதாக வாக்குமூலம் அளித்தனர். இந்திய மக்களின் வாழ்வியல், கலாச்சாரம் உள்ளிட்டவற்றை தெரிந்து கொள்வதற்காக நாடு முழுவதும் ஆட்டோவில் சென்ற இத்தாலி தம்பதி செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் பயணத்தை நிறைவு செய்தனர். ரோம் நகரைச் சேர்ந்த ஆதம் ஜெனி தம்பதி 8 மாதங்களில் இந்தியாவில் உள்ள 20 மாநிலங்களில் 13,700 கிலோமீட்டர் பயணம் செய்துள்ளனர். போர் நிறுத்தம் தொடர்பாக ரஷ்ய அதிபர் புட்டினோடு தொலைபேசியில் சுமார் 2 மணி நேரம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனையடுத்து உடனே ரஷ்யா மற்றும் யுக்ரைன் இடையே போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் என அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். யுக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வர ரஷ்யா தயாராக உள்ளதாக அதிபர் புட்டின் சம்மதம் தெரிவித்திருக்கிறார். ட்ரம்புடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவர் வெளியிட்டிருக்கும் வீடியோவில் அமைதி தீர்வுக்கு ஆதரவாக உள்ளதாகவும் இரு தரப்பிற்கும் ஏற்புடைய சமரசங்களை கொண்டு வர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். கடுமையான இழப்புகளை சந்தித்துள்ளதால் தாம் போரை முடிவுக்கு கொண்டு வர விரும்புவதாக யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார். அதே சமயத்தில் ரஷ்யா என்ன மனநிலையில் இருக்கிறது என்பது தமக்கு தெரியவில்லை என்றும் போரை நிறுத்த ரஷ்யா கடுமையான நிபந்தனைகளை விதிக்கலாம் எனவும் தெரிவித்திருக்கிறார். விசா காலம் முடிவடைந்த பின்னரும் அமெரிக்காவில் உள்ள இந்தியர்கள் எந்த மாதிரியான சிக்கலை எதிர்கொள்ள நேரிடும் என்பதை அமெரிக்க தூதரகம் எச்சரித்திருக்கிறது. அதன்படி அனுமதிக்கப்பட்ட நாட்களை தாண்டி அமெரிக்காவில் தங்கியிருந்தால் நாடு கடத்தப்படுவதோடு அமெரிக்கா செல்ல நிரந்தர தடை விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மற்றும் கிழக்கு அமெரிக்காவில் 70க்கும் மேற்பட்ட சூறாவளிகள் ஏற்பட்டு 28க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சூழலில் அமெரிக்காவின் ஒக்லஹோமாவின் ஆர்னெட் நகரில் ஏற்பட்ட சூறாவளியை காரில் சென்ற நபர் வீடியோ எடுத்துள்ளார். இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. கடும் சூறாவளி காரணமாக அமெரிக்காவின் மிசோரி மாவட்டத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பான ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளன. குறைந்தது 5,000 வீடுகள் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. மேலும் பல இடங்களில் மரங்கள் சாய்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உலகையே அச்சுறுத்திய கொரோனா வைரஸ் மீண்டும் வேகமாக பரவி வருவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக சிங்கப்பூர் மற்றும் சீனாவின் ஹாங்காங் மாகாணத்தில் வைரஸ் தொற்று வேகமாக பரவி வருவதாக அங்குள்ள ஊடகங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. இதனால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். ஐபிஎல் தொடரில் இன்று நடைபெறும் 62வது லீக் ஆட்டத்தில் சென்னை, ராஜஸ்தான் அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. டெல்லியில் நடைபெறும் இந்த ஆட்டத்தில் இரு அணிகளும் ஆறுதல் வெற்றியை பெற வேண்டும் என்ற முனைப்பில் களம் இறங்குகின்றன. இரு அணிகளும் தலா 6 புள்ளிகள் எடுத்து கடைசி 2 இடங்களில் உள்ளன. ஐபிஎல் தொடரில் லக்னோ அணிக்கு எதிரான லீக் ஆட்டத்தில் ஐதராபாத் அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலாவதாக பேட்டிங் செய்த லக்னோ அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 205 ரன்களை குவித்தது. தொடர்ந்து விளையாடிய ஐதராபாத் அணி 18.2 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 206 ரன்களை எடுத்தது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான அடுத்த போட்டியை வெல்வதுதான் தங்களுடைய அடுத்த இலக்கு என ராஜஸ்தான் அணி கேப்டன் சஞ்சு சாம்சன் தெரிவித்திருக்கிறார். பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டிக்கு பின்னர் பேசிய அவர், அடுத்த சீசனில் நிச்சயமாக நிறைய முன்னேற்றங்கள் செய்து சாம்பியனாக முயற்சிப்போம் என கூறினார். விராட் கோலி சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு கிரிக்கெட்டுடன் தொடர்பிலேயே இருக்க மாட்டார் என இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரரான ரவி சாஸ்திரி தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து பேசிய அவர், பயிற்சியாளராகவோ அல்லது வர்ணனையாளராகவோ பொறுப்பேற்க விரும்பாதவர் விராட் கோலி என தெரிவித்திருக்கிறார்.
விராட் கோலி ஓய்வு முடிவை திரும்ப பெற்று மீண்டும் இந்தியாவிற்காக விளையாடி சாதனை படைக்க வேண்டும் என முன்னாள் வீரர் மனோஜ் திவாரி கேட்டுக் கொண்டிருக்கிறார். இதுகுறித்து பேசிய அவர், முதல் தர கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு அறிவித்து 5 நாட்கள் கழித்து தாம் மீண்டும் வந்து ரஞ்சி கோப்பை இறுதிப் போட்டியில் விளையாடியதாக கூறினார். 2025ஆம் ஆண்டிற்கான கேலோ இந்தியா கடற்கரை விளையாட்டுப் போட்டிகள் டையூ தீவில் நேற்று கோலாகலமாக தொடங்கின. விழாவை மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தொடங்கி வைத்து பல்வேறு மாநிலங்களில் இருந்து 1350க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டுள்ளதாகவும் 8 பிரிவுகளில் போட்டி நடைபெறும் எனவும் தெரிவித்திருக்கிறார். நடிகர் விஷாலை வரும் ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி திருமணம் செய்ய உள்ளதாக நடிகை சாய் தன்ஷிகா அறிவித்திருக்கிறார். நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய தன்ஷிகா, தானும் விஷாலும் கடந்த 15 வருடங்களாக நண்பர்களாக இருந்து காதலர்களாக மாறியதாகவும் தற்போது திருமணம் செய்ய முடிவெடுத்து இணைய உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். தக்லைஃப் திரைப்படத்தை தொடர்ந்து இயக்குனர் மணிரத்னம் தெலுங்கு நடிகர் நவீன் பொலிசெட்டி நடிக்கும் புதிய படத்தை இயக்க உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இளமையான காதல் கதையாக உருவாகவிருக்கும் இந்த திரைப்படம் தமிழ் மற்றும் தெலுங்கு என 2 மொழிகளில் ஒரே நேரத்தில் படமாக்கப்படும் என கூறப்படுகிறது. வாடிவாசல் திரைப்படத்திற்கு பிறகு நடிகர் தனுஷ் நடிக்கும் படத்தை இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கவிருப்பதாக தகவல் வெளியானது. படத்தை வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த படம் தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல்கள் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் சேதுபதி நடிப்பில் உருவாகி இருக்கும் ஏஸ் திரைப்படத்தின் 2வது பாடல் இன்று மாலை 6 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அறிவித்திருக்கிறது. விஜய் சேதுபதியின் 51வது படமான ஏஸ் திரைப்படத்தில் அவர் பல வித்தியாசமான கெட்டப்களில் நடித்திருக்கிறார். இந்த திரைப்படத்தில் அனைத்து காட்சிகளிலும் பயணிக்கும் கதாபாத்திரத்தில் யோகி பாபு நடித்திருக்கிறார். தாம் கதாநாயகனாக நடித்ததை மக்கள் ஏற்றுக்கொண்டதால் இனி காமெடியனாக நடிக்கப் போவதில்லை என நடிகர் சூரி தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடி பாலகிருஷ்ணா திரையரங்கில் மாமன் திரைப்படத்தை காண வந்த ரசிகர்களை சந்தித்து படம் குறித்து கருத்துக்களை கேட்டறிந்தார். தொகுப்பாளினிக்கு எதிராக செய்தியாளர்கள் கூச்சலிட்டதால் யோகிடா திரைப்பட இசை வெளியீட்டு விழாவில் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை வடபழனி பிரசாத் லேபில் நடைபெற்ற விழாவில் தனது ஆடை குறித்து விமர்சனம் செய்திருந்த செய்தியாளருக்கு நிகழ்ச்சி தொகுப்பாளினி ஐஸ்வர்யா ரகுபதி விளக்கம் கொடுத்த போது செய்தியாளர்கள் கூச்சலிட்டனர். நமது முன்னேற்றம் பலருக்கும் வயிற்றெரிச்சலை ஏற்படுத்தலாம், ஆனால் எதையும் கண்டுகொள்ளாமல் கடினமாக உழைப்பது மட்டுமே நமது வேலை என நடிகை குஷ்பு ரசிகர்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார். பேட்டி ஒன்றில் பேசிய அவர், ஒரே குறிக்கோளோடு நடந்து செல்லுங்கள் என்றும் பொறுமை மற்றும் விடாமுயற்சி மனப்பான்மையை கைவிடக்கூடாது எனவும் கூறியிருக்கிறார். வாலி, பிரியமானவளே, துள்ளாத மனமும் துள்ளும் ஆகிய திரைப்படங்கள் தனது திரை வாழ்க்கையின் முக்கியமான திரைப்படங்கள் என்று நடிகை சிம்ரன் கூறியிருக்கிறார். இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில் 1999ஆம் ஆண்டு முதல் சரியான கதைகளை தேர்வு செய்து நடிக்க வேண்டும் என கற்றுக்கொண்டதாக குறிப்பிட்டிருக்கிறார். பாலிவுட் நடிகை ஷில்பா ஷிரோட்கர் தனக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில் தனக்கு கோவிட் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அனைவரும் பாதுகாப்பாக இருக்குமாறும் முகமூடிகளை அணியுமாறும் பதிவிட்டிருக்கிறார். புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகே நடைபெற்ற கோயில் வைர தேரோட்ட விழாவில் திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். செரியலூர் கரம்பக்காடு முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட வைர தேரில் அம்மன் எழுந்தருள வான வேடிக்கை மேளதாளங்கள் முழங்க தேரோட்டம் நடைபெற்றது. ஹோண்டா மோட்டார் சைக்கிள் மற்றும் ஸ்கூட்டர் இந்தியா நிறுவனம் தனது பிரீமியம் பைக்குகளின் முக்கிய அங்கமாக ரெபல் 500 அறிமுகப்படுத்தியுள்ளது. ஆரம்ப விலை 5,12,000 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த பைக் குருகிராம், மும்பை மற்றும் பெங்களூருவில் உள்ள பிக் விங் டாப் லைன் விற்பனை நிலையங்களில் மட்டுமே கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.